தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது வாரம் சனிக்கிழமை. இறைவனுடைய அருளும் அன்னை மரியாளின் தெய்வீக பரிந்துரையும் வல்லமிக்க ஜெபம் உங்களுக்கு துணை புரிய நீங்கள் எல்லா வளமும் சமாதானம் பெற்று வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீதிமான் கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்வான். நீதிமான் என்பவன் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரியதை மனிதனுக்கும் கொடுப்பவர். பொதுப்படையாக பார்க்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த நியமங்களையும் சட்டங்களையும் கடைபிடித்து வாழ்பவரே நீதிமான். இப்படி நீதிமானாக இருப்பவன் வாழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நீதிமானுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் திருப்பாடல் 34 நீதிமானுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகள் பல, ஆனால் அவை அனைத்திலும் இருந்து கடவுள் அவரை காக்க வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இறைவன் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நாம் அவரிலே வாழ்வோம். அவர் நம்மிலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இத்தகைய நீதிமானாக வாழ வேண்டும் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்தது. ஆம் அன்பு சகோதரமே, இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையிலே ஒழுக்க வாழ்விற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தது. அதிலே செய்யத்தக்கவையவை செய்யத்தகாதவை எவை என்பதை பற்றி பல ஏற்பாட்டிலே பல இடங்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. இதனுடைய முக்கியத்துவம் அவர்கள் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி. விடுதலை 20 இணைச்சட்டம் 5 படிக்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த 10 கட்டளைகள் அவர்களுக்கு வழிமுறைகளாக வாழ்வின் தெளிவாக அமைக்கப்பட்டிருந்தன. திருப்பாடல் 15 படிக்கின்ற பொழுது ஒன்றிலிருந்திருக்கின்ற வசனங்களிலே, ஆண்டவரே உம்முடைய திருமலையில் தங்கி இருப்பவர் யார் என்று சொல்லி ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு பல்வேறு குணாதிசயங்களை கொண்ட மக்களாக மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டப்பட்டு இருக்கின்றது. அதே போல எசையா புத்தகம் 33 15-16 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது 6 வகையான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நீதிமான்களாக இறைவனுடைய சொந்தக்காரர்களாக வாழ முடியும் என்று சொல்லப்படுகின்றது. மீகா புத்தகம் 6:8 படிக்கின்ற பொழுது 3 குணாதிசயங்கள் கொண்டவர்களை இறைவன் விரும்புகிற மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மார்க்கு புத்தகம் 12:28 இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது இவை அனைத்தையும் சுருக்கி 2 தலங்களை வாழ்பவர்கள், கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து முழு இதயத்தோடும் முழு உடத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அவரை அன்பு செய்பவர்களும், அதே போல 2வது நிலை தன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிப்பவர்களுமே இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய நீதிமான்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 34 நீதிமான்களுக்கு ஏறியிருக்கின்ற துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலும் இருந்து கடவுள் அவரை காக்க வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலும் கூட இத்தகைய நீதிமான்களாக வாழ கடவுள் அழைப்பை விடுக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் வழியாக சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த நியமங்களை கடைபிடித்து வாழ்பவர்கள் அவர்கள் என்றும் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய நிலையிலே இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அவருடைய உள்ளத்திலிருந்து 2 கேள்விகள். ஒன்று, பெற்றோரும் என் மூதாதையரும் செய்த தவறுக்கு பிள்ளைகள் எப்படி பொறுப்பேற்க முடியும், தண்டனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது. 2வதாக, நீதிமான்களும் பாவிகளும் ஒரே நேரத்தில் ஒரே தண்டனையை அனுபவிப்பார்களா என்று சொல்லி இந்த 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதத்தில் தான் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. இந்த 2க்கும் பதில் இல்லை என்பதே. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகம் துவக்கத்திலே பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்த அந்த பழக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என்ன என்று பார்க்கின்ற பொழுது, புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகள் பல் கூச்சிற்றாம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பழமொழி அவருடைய வழக்கத்தில் இருந்தது. இதற்குடைய விளக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதன், சோதனையில் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கின்ற மனிதன், இது என் தவறால் வந்தது அல்ல, மாறாக என் பெற்றோர்
செய்த தவறினால், என் மூதாதையர்கள் செய்த தவறினால் வந்தது, அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பொதுவாக சொல்லுகின்ற பொழுது தவறு செய்தவர்களின் பெற்றோர் அல்லது மூதாதையர்கள், ஆனால் அந்த தவறுக்கான விளைவை அனுபவிப்பவர்கள் நாங்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த தவறுக்கு, தவறான வாழ்வுக்கு பொறுப்பேற்காமல் அதை தட்டி கழிப்பவர்களாக, அதை பிறர் மேல் பழி சுமத்துபவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையை இனிமேல் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இறைவன் அவர்களுக்கு பதில் கூறுவதாக இருக்கின்றது. இன்று நாமும் கூட அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் செய்கின்ற ஒரு செயல் நல்லதாக, பெருமைக்குரியதாக, மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்து விட்டது என்றால் அதை நான் செய்தேன் என்று சொல்லி பெருமை அடைத்துக் கொள்கிறோம், தம்பட்டம் அடித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே நாம் செய்கின்ற அந்த செயலானது பிறருக்கு துன்பத்தையோ வேதனையோ ஒரு இகழ்ச்சியோ அல்லது தவறையோ அல்லது எதிர்மறையான விளைவுகளையோ ஏற்படுத்தி விட்டது என்றால் அதற்கான பழி பிறர் மீது சுமத்தி அதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லி தட்டி கழிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றோம். இது மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது. இதை நம்முடைய அன்றாட வாழ்விலை பார்க்க முடியும். ஒரு பொருளை தவற விட்டு விடுவோம், அது நம்முடைய அஜாக்கிரதை. ஆனால் சொல்கின்ற பொழுது என்ன சொல்வோம்? நான் தவற விட்டுவிட்டேன் என்று சொல்ல மாட்டோம். பாத்திரம் விழுந்து விட்டது, பானை உடைந்து விட்டது, கல் இடித்து விட்டது என்று சொல்லி நமக்கு முன்னால் இருக்கின்ற பொருள்கள் மீதோ மனிதர்கள் மீதோ அந்த பழியை போடுபவர்களாக இருப்போம். இன்றோ நேற்றோ இருக்கின்ற குணாதிசயம் அல்ல. தொடக்க காலத்தில் இருந்தே நம்முடைய முதல் பெற்றோர் அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் பாவத்தில் விழுகின்ற பொழுது, கடவுள் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஆதாம் பெற்ற முதல் தந்தை யார் மேல் குற்றம் சுமத்துகிறான்? நீர் எனக்கு கொடுத்த இந்த பெண் தான் சொன்னால் நான் சாப்பிட்டேன் என்று சொல்லி பெண் மீது பழியை சுமத்துகிறான். பெண் நானாக அதை சாப்பிடவில்லை, இந்த பாம்பு என்னை வஞ்சித்தது, சாத்தான் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன் என்று சொல்லி இந்த பாம்பின் மீது பழியை சுமத்துவதாக இருக்கின்றது. இன்று முதல் இன்று வரை அதே தான் மனிதனுடைய இயல்பாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி பிறர் மீது பழி சுமத்துகின்ற மனிதன் எதற்காக? தான் தப்பித்துக் கொள்வதற்காக பிறரை மட்டும் பழி சொல்வதில்லை, மாறாக இறைவனையும் குற்றப்படுத்த முயற்சிக்கின்றான். இறைவன் அவர்கள் செய்த தண்டனைக்கு எங்கள் மேல், அவர்கள் செய்த தவறுக்கு எங்கள் மேல் தண்டனையை வருவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நீதியின் கடவுளை அநீதியின் கடவுளாக சித்தரிக்க ஆரம்பித்தான். ஆகவேதான் கடவுள் இறைவாக்கிற வழியாக அவருக்கு சொல்லி காட்டினார், இந்த பழக்கம், இந்த பழமொழி இனிமேல் உங்களுக்கு ஒத்து வராது, உங்கள் வாழ்வுக்கு நீங்களே பொறுப்பு, அவரவர் செயலுக்கு ஏற்றார் போலவே நான் தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அவரவருடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்றார் போலவே, அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றார் போலவே அவர்கள் தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். பாவம் செய்த உயிரே சாகும் என்று வன்மையாகவே சொல்வதாக இருக்கின்றது. ஆகவே நாம் செய்த தவறுக்கு பிறர் பொறுப்பாக முடியாது, நாம் வாழ்விற்கு பிறர் பொறுப்பாளியாக அமைந்து விட முடியாது. அப்படி இருக்க நிலையிலே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் மாற வேண்டும். அதைத்தான் கடவுள் சொல்கின்றார், யாருடைய அழிவிலும் நான் இன்பம் காண்பதில்லை, நீங்கள் அழிவதையா நான் விரும்புகின்றேன், நீங்கள் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்படி நாம் இறைவனிலே வாழ வேண்டுமெனில் மனம் மாறியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகி இருக்கும் நிலையை அறிந்து கொண்டு அதை விட்டுவிட்டு ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தீமை உங்களை வீழ்ச்சிக்கு, முதலாவதாக மனமாற்ற கடவுள் சொல்கின்ற காரியம் ஒன்று, தீமைகள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், என்னை விட்டு விலக்குகின்ற மனமாறுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். மனமாற்றம் என்பது என்ன? நம்மிலே இருக்கின்ற குற்றங்களை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொண்ட குற்றங்களை முழுமையாக விட்டுவிட உறுதி ஏற்பது. தீமை நம் அழிவுக்கு காரணமாக அமைந்து விடாமல் நம் ஆன்மாவை காத்துக்கொள்வது, புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்வது. இத்தகைய வாழ்வை நாம் வாழ முற்படுகின்ற பொழுது கடவுள் நம் செயல்களை பார்ப்பவர், நம் வாழ்வுக்கு ஏற்ற பரிசாக நிலை வாழ்வை கொடுப்பார். ஆகவே அன்பு சகோதரமே, நேர்மையாளர்களாக நீதிமான்களாக வாழ முயற்சிப்போம். அப்படி வாழ நாம் தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். நம் பாவங்களை விட்டுவிட்டு ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று புது வாழ்வை பெற்றுக்கொண்டு இறைவனிலே சங்கமிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அலைகடலே